ஹாலில் எல்லாருமே படுத்துட்ருக்காங்க. படுத்துட்ருக்கும்போது கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் மகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணுறாரு. அதை பார்க்கும்போது சித்ராதேவிக்கு எல்லாருக்குமே அனாமிகாக்கெலாம் கோவமாக வருது. சரி, அடுத்தது யார் பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா சித்ராதேவி பேர் வருது. அத்தை, உங்கள் பேர் தான் வந்திருக்கு. உங்களுக்கு என்ன தெரியுமா தண்டனை? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இனிமேல் இந்த வீட்டுக்கு நல்லது தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்போவுமே வீட்டுக்கு நல்லது தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ப மாட்டோம். உங்கள் பையன் மேலே போயிட்டு தலையில் அடித்து சத்தியம் பண்ணுங்க, இந்த வீட்டுக்கு நான் இனிமேல் கேடுதல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம்மா, என் மேலாம் நீ எதுவும் பண்ணாத, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அப்படியே ஓடுறாரு. பின்னாடியே போகிறாங்க சித்ராதேவி. அதெல்லாம் முடியாது, நீங்கள் சத்தியம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி போயிட்டு சத்தியம் பண்ணுறாங்க. இனிமேல் இந்த வீட்டுக்கு நல்லதான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமோட தலையில் வச்சு சத்தியம் பண்ணுறாங்க. சரி, அடுத்தது யார் பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ராஜலக்ஷ்மியோட பேர் வருது. அதை பார்த்தோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஐயோ, நான்லாம் வரல இந்த கேமுக்கு, நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்களும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த பேர் யார் எடுக்கலாம் பார்த்தா மறுபடியும் சித்ராதேவி பேரே வருது. இன்னும் என் பேரே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் அத்தை, நீங்கள் போட்டிருக்கீங்களா கழுத்தில் அந்த நகை எவ்வளோ, என்ன நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. ஆமாம், சூப்பர் நகை, இது கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, அப்போ நான் அந்த நகையை கழட்டி என் கழுத்தில் போடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. என்னது, என்னோட நகையை உனக்கு போடணுமா? அதெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அத்தை, கேம்னா கேம் தான், என்ன சொன்னாலும் நீங்கள் செய்யணும். சரி, இந்த அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் போடுறாங்க. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இந்த கேம்லாம் விளையாட முடியாது, நான்லாம் வரல இந்த கேமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. சரி ஓகே, டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் படுக்கிறாங்க. படுத்துட்டோன்னே எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே எழுந்து பார்க்குறாரு விஜய் அனாமிகாவை. என்ன பண்ணலாம், எப்படியாவது அனாமிகாவை தனியாக வெளியே தள்ளிட்டு போடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக எழுந்து யாருக்குமே தெரியாமல் அனாமிகா காலை நோண்டுறாரு. அனாமிகாவும் எழுந்துக்கிறாங்க. வா நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போய் பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. 2 பேருமே சேர்ந்து வெளியே போகிறாங்க. போகும்போது அப்படியே சித்ராதேவி இடிச்சிட்டு போகிறாங்க. ஐயோ, யார் அது, என் காலை இடித்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் அனாமிகா 2 பேருமே போகிறாங்க. அப்படியே குனிஞ்சு போகிறாங்க. அப்படியே கத்துறாங்க சித்ராதேவி, எல்லாரும் எழுந்துருங்க, விஜய் அனாமிகா 2 பேரும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாமெல்லாம் இங்கே ஹாலில் படுத்துட்ருக்கோம், அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஐயோ கடவுளே, இவன் வேற மானத்தை வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி எழுந்துக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. சரி வாங்க, அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு யாவனுக்கு தெரியாமல் ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. பார்த்தா ஒரு பெட்ஷீட் எடுத்து அப்படியே போத்திக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸ்விம்மிங் ஃபுல்லாண்ட பேசிகிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் விவஸ்தையே இல்லை, நம்ம 2 பேரும் எப்படி பிரித்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா பார்த்துட்ருக்காங்க. பின்னாடி தாத்தா பாட்டி விஜய் மகா எல்லாருமே சிரிக்கிறாங்க. நம்ம 2 பேரும் பிரிக்கிறதுலாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு. சரி, ஏதாவது ஒன்று கூட வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லை, சூர்யா வந்து மகா அன்னி கொடுத்தாருல, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து வெக்கப்படுறாங்க. அப்பா இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கத்துறாங்க. ஐயோ, நீங்களாம் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அனாமிகா 2 பேருமே பார்க்குறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எங்களை பார்த்தா உங்களுக்கு விபஸ்தை கெட்ட மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து விஜயை தேத்துறாங்க. விஜய் அப்படியே ஓடுறாரு. ஐயோ, நான் ஒன்றும் சொல்லலை, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாருமே. அதுவா, ஒன்றும் இல்லை, என்னையும் அனாமிகாவும் நீங்கள் பிரிச்சிட்டிங்கல்ல, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அனாமிகா 2 பேருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க.